எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இதற்கு முந்தைய காணொளியில 2025ஆம் ஆண்டுல எந்தெந்த கட்சிகளுக்கு பலம் கூடியிருக்கு, எந்தெந்த கட்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலையாக 2025ஆம் ஆண்டு இருந்தது என்பதை பற்றி ஒரு முழுமையான காணொளியை நாம் செய்தோம். அதன் வரிசையில 2026ஆம் ஆண்டுல யார் யாருக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, எந்தெந்த கூட்டணி மிக வலிமையா இருக்க போகிறது, இதை பற்றி பேச நம்மோட வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். 2026ஆம் ஆண்டுல இருக்கிறோம். களம் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? 26 தேர்தலை பொறுத்தவரை இப்போ 2வது இடத்துக்கு தான் போட்டி அப்படிதான் தெரியுது. இதுல வந்து திமுக அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்டாக்டா இருக்கு. இன்னும் சில பிளேயர்ஸ் உள்ள வர மாதிரிலாம் சூழல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஆல்டர்னேட்டிவ் பெருசா இல்லை. எதிர்கட்சியான அதிமுக அணி வந்து இன்னும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த அணியை வந்து பலப்படுத்த முடியல. விஜய் கொஞ்சம் ரொம்பவே ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணும்போது அப்போ திமுக வந்து கம்ஃபர்டபுளா இருக்காங்க. நீங்க திமுக கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு சொன்ன பிறகாக நான் இரண்டாவதா கேட்கக்கூடிய கட்சிக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி இதுதான் எதிர்பார்ப்பா இருக்கு களத்துல. அவங்களுடைய கட்சி என்ன மாதிரி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்க? அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அவங்க ஃபர்ஸ்ட் சீட் ஷேரிங் அதுவே பெரிய ரொம்ப ஹார்ட் பார்கெயின் இந்த சைடும் போயிட்டு இருக்கு. பாஜக வந்து 11% ஓட்டுக்கான சீட்டு வாங்கியே தீர்ணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. அண்ணாமலை போன்ற லீடர்ஸ் எல்லாம் வந்து சைட்ல இது மட்டும் தான் இந்த கூட்டணி வந்திருக்காங்க. போது அவங்க வந்து அதுக்குரிய சீட்ஸை வாங்கினாதான் அந்த கட்சி கேடர்ஸ்க்கு தலைமை மீது நம்பிக்கை இருக்கும். ஸோ அதுல ஹார்ட் பார்கெயின் போயிட்டு இருக்கு. அந்த எவ்வளவு சீட்டு வாங்குறாங்கன்னு பொறுத்து தான் மற்ற அணி கட்சிகளை சேர்த்துக்க முடியும்ன்றதான் அதிமுக டிசைட் பண்ண முடியும். ஸோ அதிமுக பாஜக தொகுதி பங்கீட்லயே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதை தாண்டி புதிய கட்சிகள் யாருமே அந்த கூட்டணி வராது வந்து இப்ப அதிமுக கூட்டணியிலே பெரிய ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கும் போது ப்ரொஜெக்ஷன் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியோடு கேட்கும் பொழுது இதுல ஓபிஎஸ் டிடிவி இவர்கள் இருவரும் இணைவார்களா என்று நாம் யோசிக்கக்கூடிய இந்த நிலையில செங்கோட்டையன் அவர்கள் அண்மையில ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. பொங்கலுக்குள்ள இவர்கள் இருவரும் டிவிகேவுல இணைய வாய்ப்பு இருக்கிறதா? ஒருவேளை இணைந்தா என்ன மாதிரி களம் மாறும்? அவர்கள் மீண்டும் என்டிஏ அலையன்ஸ்ல இருக்க ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கு? என்டிஏ அலையன்ஸ்ல வந்து இவங்க இணைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடப்பாடியை பொறுத்தவரை ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த 3 பேரோட எந்த சூழலுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. அவங்களுடைய ஒரே ஸ்டேஜ் ஷேர் பண்றதே ஒரு பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்டா தான் நினைப்பாரு. ஸோ அது ஏன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த கண்டிப்பா அந்த 3 பேரோட காம்ப்ரமைஸ் கிடையாது. அதுவும் அதுலயே ஓபிஎஸ் வந்து அவருக்கு ஒரு அமைப்போ கட்சி எதுவும் கிடையாது. ஸோ அதிமுக ஆப்ஷன் இல்லைன்றது போது அடுத்து அவங்க என்ன பண்ண முடியும்னா இப்போ திமுக ஆப்ஷன்ல இடம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பாஜக மூலியமா அதிமுக கூட்டணி போயிடலாமான்னு முயற்சி எடுத்தாங்க. பட் அப்பவும் அதுல எடப்பாடி வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடமெண்டா இருக்காரு. ஸோ திமுக அணியில இந்த 2 பேருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ்க்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. திமுக கொடுக்க ஒரு சில சிக்னல்ஸ் அப்படிதான் தெரியுது. அவங்க ஓபிஎஸும் அந்த சிக்னல்ஸை வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. பட் தினகரனுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தெரியுது. ஸோ தினகரனுக்கு திமுக அணியில் வாய்ப்பு இல்லைன்ற போது அமமுகவே ஒரு கட்சியா இருக்கிறதால அது நிச்சயமா தாவேக்காவுடன் அமமுக சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது தாவேக்கா ஒரு பிரிந்து கிடந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷனா தாவேக்கா இருக்கு. நிச்சயமா அதிமுக தவிர இன்னைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா தாவேக்கா இருக்கு. எப்படி 2024 என்டிஏ அமைச்சோ இதுல வந்து டிவிகே அலையன்ஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா தான் இருக்கு அதிமுகவுக்கு. தொடர்ந்து அதிமுகவுடைய செயல்பாடுகளில் குறை இருக்கின்றவர்கள் அனைவரும் டிவிகே பக்கம் சாய்கிறார்கள். ஒரு போட்டி அதிமுகவை டிவிகே வந்து உருவாக்குறதுன்ற ஒரு பிம்பம் 2025ல இருக்கு. இப்போவும் அது இருக்கிறதா புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா இருக்கு. இப்போ செங்கோட்டையனோட ஈரோட்ல போட்ட மீட்டிங்குமே அப்படிதான் சொன்னாரு. ஜெயலலிதா சொன்ன மாதிரி திமுக தீய சக்தின்னு சொல்றாரு. அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா கொடுத்த அந்த வைர கேடியமா இது அது அந்த மாதிரி இவருக்கு செங்கோட்டையனுக்கு கொடுக்குறாரு. சரி வெள்ளி செங்கோல் ப்ரோ ஏடிஎம்கேவா போய் இப்ப இருக்க தலைமை சரியில்லைன்ற மாதிரி லைனோர் எடுக்கிறாரு.
அப்படி இருக்கும்போது இந்த கிளியரா அந்த ஏடிஎம்கே ஓட்டு டார்கெட் பண்றாருன்னு கிளியரா தெரியுது. சீமான் அவர்களுக்கு 2026ல அவர் எப்படி கூட்டணி வைக்க போறதில்ல. ஆனா நம்ம சேனல்லே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் கூட பாஜகவோட ஒரு ஆப்ஷன் இருக்கிறதாவும் சொன்னாங்க. எதனா ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்க? நிச்சயமா அவருக்கு முதல்ல இருந்தது அந்த ஆப்ஷன். அதனாலதான் ரஜினியை போய் பார்த்தாரு, போய் சங்கின்னு சொன்னா சக நண்பர்னு சொன்ன அந்த லைன்லாம் எடுத்தாரு. ஆனா பாஜக கீழே கரெக்டான ஆஃபர் வரணும். ஆனா இவரு பாஜக எப்படி பார்த்தாங்கன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது. இவர் திமுக நான் தான் மாட்டேன்னு சொல்லி ஆல்டர்னேட் இருந்தாரு. பட் அது அந்த எலெக்ஷன்ல இவர் டெபாசிட் வாங்கியிருக்கணும். அதிமுக பாஜக வாக்கு இவருக்கு வந்திருக்கணும். பட் இவர் டெபாசிட் வாங்காததால இப்ப இவரோட அக்செப்டன்ஸே அங்க பெரிய கொஸ்டின் ஆகுது. ஸோ அந்த ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இப்போ விஜயோட ஸ்டாண்ட்ல பார்த்து நம்ம எந்த வாட்டியும் க்ரோத் காட்டிடலாம், நம்ம தனிச்சே போயிடலாம் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்து வராரு. இந்த ஸ்டாண்டுடன் இன்னும் தேர்தல் வரைக்கும் இருப்பாரா? ஏன்னா விஜய் நாளுக்கு நாள் ஒரு பர்செப்ஷன் இன்க்ரீஸ் ஆக, ஏன்னா இவருக்கு களத்துல எப்படி பர்செப்ஷன் வருதுன்னு இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும். அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒருவேளை லாஸ்ட் மினிட்ல அதிமுக எடப்பாடி ஒரு ஆஃபர் கொடுத்தா போக வாய்ப்பு இருக்கு. பட் அது ஆஸ் ஆன்ஃப்னா அவர் தனிச்சு போகணும் தான் இருக்காரு. பட் ஆனாலும் சமயம் அவருக்கு மைண்ட்ல ஒரு ஆசிலேஷன் இருக்கு. அந்த ஆசிலேஷன் எந்த அளவுக்கு சக்சீட் ஆகும்ன்றது நம்ம 2 மாசம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜனவரி 9 கூட்டணி அறிவிக்க போகிறோம் என்று தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. நீங்க கூட நம்ம கடந்த காணொலியில சொன்னீங்க ஏடிஎம்கேவை தான் அவங்க விரும்புறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அண்மையில நடந்த பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தையில 6 சீட்டுகள் தான் தேமுதிக. அது இவங்க சும்மா அதிமுக வதந்தி. ஆனா அதிமுக அதை தானே விரும்புது, அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா? எல்லா கட்சியுமே கம்மியான சீட்டு வாங்க இன்னொரு கட்சி கூட்டணி வரும்னு நினைக்கும். ஏமாறுவாங்க எல்லாருமே நினைப்பாங்க. பட் அதை நம்ம ஏமாறக்கூடாது. இன்னைக்கு அவங்க 2.5% சீட்டு வாங்கணும்னு பார்த்தாங்க. 2.5% எல்லாம் 6 சீட்டு வாங்கக்கூடாது. அதுக்கு 15-20 சீட்டா வாங்கணும். அதுல 15-20 சீட்டு இந்த 2 அணில எந்த அணி வாய்ப்பு இருக்குன்னா அதிமுக கொடுக்க வாய்ப்பு இருக்கு. திமுக 15 சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதான் அந்த சீட்டு திமுகவுல உறுதி கிடையாது தானே. ஏன்னா இங்க கூட ஒரு உறுதிதான். பட் ஆனா என்னன்னா அது நம்பர் கம்மி. ஒரு 8-10 அப்படிதான் கொடுக்கும். இங்க 20 கிட்ட வாங்கலாம். பிளஸ் இவங்க என்ன பாக்க சேலம், தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த பெல்ட் தேமுதிக ஓட்டு இருக்கு, அதிமுக ஓட்டு இருக்கு. இதை கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட வட மாவட்டங்கள்ல பாமக தான் அதிகமா அதிமுகவை வலிமைப்படுத்தி இருக்கு. அந்த அணியில இப்ப நீங்க 2021 பாத்தீங்கன்னா நாம சொன்ன இந்த பெல்ட்ல கிட்டத்தட்ட 36 சீட்ல அதிக சீட்ஸ்ல அதிமுக அணி வெற்றி பெற்றிருக்கு. அதுலயும் நீங்க தேமுதிக அணி 21 இவங்க அணியில் இருந்தாங்கன்னா மேபி அவங்க விழுப்புரம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கூட நிறைய சீட் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி விருதுநகர் மாவட்டத்தை அந்த மாவட்டத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம். அதுல 7-6 தொகுதிகள்ல தேமுதிக தான் டிசைடிங் ஃபேக்டர். ஸோ இவ்வளோ ஒரு வெற்றி பெறக்கூடிய ஏரியாஸ் இவ்வளோ இருக்கும்போது திமுக அணில நம்ம என்ன சிங்கிள் டிஜிட் சீட் வாங்கி எவ்வளவு சீட் ஜெயிக்கிறோமோ அதே சீட் இங்கேயே ஜெயிச்சிடலாம். ஆனா அது இல்லாம ஒரு கூடுதலா சீட்ஸ் கொஞ்சம் தோத்தாலும் பரவாயில்ல, கூடுதலா சீட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண செய்யலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அவங்க எப்படி டிசைட் பண்றாங்க வெயிட் பண்ணியது இல்லை. இன்னமும் அவங்க ஏன்னா அந்த விஜயகாந்தோடைய நினைவு தினத்துக்கு உதயநிதி வர்றாரு, எடப்பாடி வர்றாருன்ற போது அவங்க 2 சைடுமே ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. எப்படி போகும் இந்த பாரஸ் என்று வெயிட் பண்ணி தான் போகணும். பிரிந்த பாமக 2 அணிகளில் தேர்தலை சந்தித்தால் எப்படி இருக்கும் காலம்? இந்த 2 அணிகளும் தனிச்சு தேர்தல் சந்திக்காது, கூட்டணி தான் போகும். அப்படி கூட்டணின்ற போது இருக்கும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதிமுக அணி தான். ஏன்னா திமுக பாமக சேர்த்துக்க மாட்டாங்க. திமுக ஓட்டே ஆன்டி பிஎம்கே ஓட்டு தான், பாமக சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேலன்ஸ்ல 2 ஆப்ஷன் என்னன்னா, ஒன்னு அதிமுக, இன்னொன்னு தாவேகா. அதிமுகல போனோம்னா அதிமுக கூட்டணி தயாரா இருக்கு. பட் எந்த பாமக கரெக்ட் பாமகன்னு அவங்களுக்கே தெரியல. அப்படின்னா ஒரு அணி அதிமுக போனா இன்னொரு அணி தாவேகா போகும். அது யார் அதிமுக போறாங்க, யார் தாவேகா போடுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திமுக கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்கள்லாம் உறுதியா இருக்கு, வலிமையா இருக்கு. ஆனா 26 தேர்தல்ல அது உடைஞ்சிடாதுன்னு நம்மளால சொல்லிட முடியாது. நிச்சயமா உடையாது. ஏன்னா இந்த கூட்டணி எப்போ உடையும்னா திமுக ஒரு தேர்தல்
தோல்வி அடையும் போது இந்த அணி உடையும். காங்கிரஸ் ஆனா போர்க்கொடி தூக்குறாங்கல்ல காங்கிரஸ். அது ஒண்ணு போர்க்கொடி சும்மா 10 பேர் தூக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஏதோ பார்கெயின் இன்க்ரீஸ் பண்ணிட்டு. ஆனா டெல்லியில இருக்க ராகுல் காந்தி, சோனியா காந்தி தலைமையோட ஸ்டாலின் டச்ல தான் இருக்காரு. ஸோ அவங்க நெகோசியேட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த 21 கொடுத்த அதே ஃபார்முலா, ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏ ஃபார்முலா படி 27 சீட் வரை காங்கிரஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக 2026 தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கும், பலமா எந்தெந்த கட்சிகள் மாறப்போகிறதுன்னு பத்தி மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திப்போம்.